அன்பிற்கினவர்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2A மெயின்ஸுக்கு இன்னைக்கு டெஸ்ட் 2 சரிங்களா? டெஸ்ட் 2க்கான ஜெனரல் ரீசனிங் டிஸ்கஷன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே மாடல் டெஸ்ட் தான் நமக்கு சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டெஸ்ட் சீரீஸில் எல்லாமே மாடல் டெஸ்ட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 150 கொஸ்டின் ஜிஎஸ்க்கு 5 சப்ஜெக்ட்ஸ்மே பிரித்து 150 கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாம் ரீசனிங்கில் என்ன பார்க்க போறோம்னா இந்த 4 டாபிக்ஸ் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஷஸ், கேலண்டர், அதுக்கப்புறம் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், இந்த 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு டைரெக்டாகவே இந்த டிஸ்கஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ 50 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது முதல்ல இருக்கிறது எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆங்கிலத்தில் தான் கொஸ்டின் இருக்க போகுது. Which of the following is always true about the river? ஒரு ரிவர் நதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எது எப்போதுமே ட்ரூவாகவே இருக்கும் அப்படின்றாங்க. இட் ஃப்ளோஸ் அப்ஹில் அப்படின்றாங்க. இல்லை, டவுன்ஹில், கீழ் நோக்கி தான் போகும். இட் ஹேஸ் வாட்டர், கண்டிப்பாக. இட் இஸ் ஃப்ரோசன், அப்படிலாம் இல்லை. வெயில் காலத்தில் ஃப்ரோசனாக இருக்காது. மழை காலத்துலனா ஃப்ரோசனாக வின்டர் சீசனில் ஃப்ரோசனாக இருக்கலாம், இந்த ரஷ்யா உக்ரைன் போன்ற பகுதிகளில். இட் இஸ் மேன்மேட், கிடையாது. இட் இஸ் நேச்சுரல். அப்போ ஆன்சர் பி தான் அதுக்கு. ஸோ அடுத்து எ புக் ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகத்துக்கு எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்றாங்க. பிக்சர்ஸ் அவசியம் இல்லை, பேஜஸ் வாய்ப்பு இருக்குது. மூவி அடாப்ஷன், டிஜிட்டல் வேர்ஷன் கிடையாது. ஸோ பேஜஸ் தான் இதுக்கு ஆன்சர், ஈஸியாக சொல்ல முடியும். வாட் இஸ் இன்வேரியபிளி அசோசியேட்டட் வித் அ ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மரத்தோடு தொடர்புடையது எது அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், ஃபர்னிச்சர், அனிமல்ஸ். ரூட்டு தான், வேரின்றி மரம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ரூட்டு தான். சரிங்களா? ரைட்டு. எ கிளாக் ஆல்வேஸ் ஹேஸ், ஒரு கடிகாரத்துக்கு எப்போவுமே என்ன இருக்கணும் அப்படின்றாங்க. நம்பர்ஸ், நிறைய பேர் இதை பார்த்தோன்னு பாஞ்சிருவோம். இல்லை, ரோமன் லெட்டர்ஸ் கூட இருக்கலாம். அப்படி தானேங்க? ரோமன் லெட்டர்ஸ் 3, 12, 6 அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர்ஸ் கூட இருக்கலாம். அப்போ அது அவசியம் கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆர் டிஸ்பிளே, கண்டிப்பாக. ஹேண்ட்ஸ் அப்படின்னா வெளியே காட்டுறது. அப்போது வாட்ச் காட்டுறோம் அப்படின்னா அந்த வாட்சில் டயத்தை காட்டுறதுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த முள் இருக்கணும். அப்படித்தானே? ஹேண்ட்ஸ்ன்றது முள், கடிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முள். ஒன்று அந்த முள் இருக்கும், டிஜிட்டல் வாட்சாக இருந்தால் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக இருக்கணும். அலாரம், பேட்டரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேட்டரியே இல்லாமல் கூட வாட்ச் இருக்கும். ஏன்னா கிளாக் தானே, பேட்டரி இல்லாமல் சோலாரில் கூட ரன் பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ இப்போ இதுக்கு பெஸ்டான ஆன்சர் பி தான். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் அ ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு எப்போதுமே ட்ரூவாக இருக்கக்கூடியது தானே. யூனிஃபார்ம் இல்லாத ஸ்கூலும் இருக்குது. இட் எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆப்வியஸ் அதுதான். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கல பெஸ்ட்டு பி தான். சரி. எ கார் ஆல்வேஸ் ரெக்வயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேசோலைன், வீல்ஸ், ஏர் கண்டிஷனிங், ரேடியோ. வீல்ஸ் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரு காருக்கு எப்பவுமே வீல்ஸ் இருக்கணும். சரி. வாட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் அ கம்ப்யூட்டர்? ப்ராசஸர் தான் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன், ப்ராசஸர், பிரிண்டர், மவுஸு, இதில் ப்ராசஸர் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எ ஹவுஸ் ஆல்வேஸ் ஹேஸ் விண்டோஸு, ரூஃபு, கார்டன், கேரேஜ். ரூஃப் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வீடுனா அது கண்டிப்பாக ரூஃப் இருக்கணும். விச் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ அபவுட் த சன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சூரியன் பொறுத்த வரைக்கும் இட் செட்ஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் ரைசஸ் இன் த வெஸ்ட், தப்பாக கொடுத்துருக்குறாங்க. வாய்ஸ் வர்ஸாக வரும். இட் ப்ரொவைட்ஸ் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி, அப்போ ஆப்வியஸ் அது கரெக்டு. இட் இஸ் விசிபிள் ஒன்லி இன் த டே டைம். எஸ், எக்ஸாக்ட்லி. இட் இஸ் விசிபிள் ஒன்லி இன் த டே டைம். ஆனால் இந்தியாவில் தான் அப்படி. மற்ற நார்த்து சவுத்தெலாம் போயிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டே டைம், நைட் டைம் 24 ஹவர்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ இதையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். இட் ஆர்பிட்ஸ் எர்த், இல்லை, எர்த்து தான் சன்னை ஆர்பிட் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்குமே சரியானதாக இருக்கும். ஸோ அப்படி அடுத்த கேள்விக்கு வந்தோன்னா, எ பென்சில் ஆல்வேஸ் ஹேஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ லெட் ஆர் கிராஃபைட் தான், இல்லைங்களா? அப்போ தான் எழுத முடியும். இப்போ எரேசர், ஷார்ப்னர், கலரில் இருக்கணும் அவசியம் இல்லை. லெட் ஆர் கிராஃபைட், அதாவது தான் நிப், அதை வச்சு தான் எழுத முடியும். வாட் இஸ் அசோசியேட்டட் வித் ரெயின்? அப்போ வாட்டர் தான். தண்டு, ரெயின்போ, ஸ்னோலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, வாட்டர். சரிங்களா? ஸோ அதுதான் இருக்கணும். ஏ டாக்டர் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் அனிமல்ஸு, ஹெல்த்து, நர்ஸு, ஹெல்த்து தான் இருக்கணும். டாக்டர் ஆல்வேஸ் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் டீல் பண்ணுறாரு. ஓகே. வாட் இஸ் இன்வேரியபிளி ட்ரூ ஃபார் அ பேர்ட்? இட் ஹேஸ் ஃபெதர்ஸ். சரிங்களா? இட் ஹேஸ் ஃபெதர்ஸ், கண்டிப்பாக ரெக்கைகள் இருக்கும். ஓகேங்க. சரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம்ல, பார்த்துருந்ததில் இந்த 12 கொஷின்ஸ்க்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? 12 கொஷினுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்றதை தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வி நோக்கி போகிறோம். ஆடோ நோட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஆப்பிள், பனானா, கேரட், ஆரஞ்சு. ஓகே. இதில் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இது எல்லாமே ஃப்ரூட்ஸு. கேரட் மட்டும் வெஜிடபிள். அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரட் மட்டும் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, மரங்களில் காய்க்கக்கூடியது. சரி. அடுத்த கேள்வி.
விச் பேர் ஷோஸ் சிமிலாரிட்டி? கேட்டு டாகு அதே மாதிரி பேர்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? எஸ். அப்போ கேட் டாக். ஓகே. எலியும் பூனையும் சண்டை போட மாட்டோம். பேடோட சண்டை போடுறது ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. குதர்க்கமான கேள்வி இல்லையா? ரைட்டுங்க. ஸோ பட் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர்ஸ் எதுலேருந்து சொல்றது அப்படின்னு யோசிக்க போகிறோம். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் நமக்கு இருக்கா? ஃபிஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. மேமல்ஸ், சரி. ரெப்டைல், ஸ்பேரோ கொடுத்ததுக்குள்ள பெஸ்ட்டாக நான் எதை யோசிக்கிறேன்னா ஸ்பேரோ போடலாம்னு யோசிக்கிறேன். ஏன்? கேட்டு டாக் ரெண்டுமே டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கிறது. அப்போ பேடுன்னு மொத்தமாக 19 கொடுத்துருக்குறாங்க. அப்போது பேடோட சேர்த்து இதில் பார்த்தோன்னா ஸ்பேரோ டொமஸ்டிக், வீட்டில் வளர்க்க முடியும். பட் ரெப்டைல், மேமல் இது ரெண்டுமே நான் எலிமினேட் பண்ண போகிறேன், வேணாம் அப்படின்னு. ஃபிஷ்ஷு அதையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். கொடுத்துருக்கல பெஸ்ட்டாக ஸ்பேரோ தான் போட முடியும். சரிங்களா? கொடுத்துருக்க பேரில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னா ஸ்பேரோ தான் பெஸ்ட்டாக இருக்குது. மேமல்னா பாலூட்டிகள். எக்ஸ்கியூமிமா. சரிங்களா? ரைட். அப்போ கேட்டு டாகு ரெண்டுமே ஆம்னி ஓரஸ்லேயே வந்துடுது. ஸோ அப்போ ஒன்றும் பண்ண டொமஸ்டிக்காக அதை நம்மளை தாக்காத மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஸ்பேரோ சொல்லலாம். பட் ஃபிஷ்ஷு, மேமல், ரெப்டைல் எல்லாமே நம்மளை தாக்குற மாதிரியும் இருக்குது. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். ஸ்பாட் த டிஃபரன்ஸ். சர்க்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே 2D ஷேப்ஸ் அப்படின்றாங்க. ஓகே. டால் ஹேவ் சைட்ஸ். பாலிகான்ஸ் எக்ஸப்ட் ஒன். கர்வ்ட். ஓகே. ஸோ சர்க்கிள், ஸ்கொயர். அப்போ சர்க்கிள், சரி. ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். சரியா? ஸோ இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கொடுத்து தான் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம சொல்ல போகிறோம் இதில் கொடுத்துருக்கல எல்லாமே 2D அப்படின்னு பார்த்தா சர்க்கிளை நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கிள் அப்படின்றத நம்ம எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேயா? ரைட்டு. ஸோ இப்போது இப்படி நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே பாலிகான்ஸ். அப்போது ஸ்கொயர் 4 சைட்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிளுக்கு 4 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது மூணுமே பாலிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கிள் மட்டும் பாலிகான் கிடையாது. அப்போ கொடுத்துருக்கல ஆப்ஷன் சி தான் பெஸ்ட். சரிங்களா? ஆப்ஷன் சி அதில் பெஸ்ட்டாக இருக்குது. சரி. ஸோ அடுத்து பாருங்க, அனாலஜிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஹாட்டு, கோல்டு, வெட்டு. ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க சார். அப்போ வெட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ட்ரை. சரிங்களா? அப்போ அதுதான் ஆன்சர். ஆட் ஒன் அவுட். சேர், டேபிள், பெட்டு, கபோர்டு. சேரு, டேபிள், பெட்டு இதெல்லாமே நம்ம பயன்படுத்துறது. அப்போ கபோர்ட் பயன்படுத்த மாட்டோமா? இல்லை. சேரில் உட்காந்துக்கலாம், டேபிளில் எழுதுறது, ஃபர்னிச்சர்ஸில் சொல்கிறோம். பெட் அப்படின்றத படுத்துக்கலாம். பட் கபோர்ட் அப்படின்றது நம்ம பார்க் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? பொருட்களை வைப்பதற்கான ஒன்று தான் கபோர்டு. பட் சேர், டேபிள், பெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம். ஆட் ஒன் அவுட்டாக கபோர்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கபோர்டு சொல்கிறோம். அடுத்தது சிமிலாரிட்டி பிட்வீன் பென் அண்ட் பென்சில். பென், பென்சில் இது ரெண்டுக்குமே எது சிமிலர் அப்படின்றாங்க. எஸ், ரெண்டுமே எழுதும், அதுதான் சிமிலாரிட்டி. பென்னோ பென்சிலோ ரெண்டுமே எழுதும். ஓகே. ஃபைண்ட் த டிஸ்சிமிலர். இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லயன், டைகர், எலஃபண்ட், வால்ஃப். எலஃபண்ட் தான், பார்த்தோன்னே பாஞ்சிடலாம். எப்படி? ஏன் அப்படின்னா எலஃபண்ட் நம்மளை தாக்காது, மற்றதெல்லாம் நம்மளை தாக்கும். எலஃபண்ட் அப்படின்றது ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது வெஜிடேரியன். பட் லயனு, டைகரு, கோல்ஃப்லாம் கார்னிவோரஸ், நான் வெஜிடேரியன். சரியா? ஸோ அதை வச்சே சொல்கிறோம் எலஃபண்ட் தான் அதுக்கு. சரி. ஸோ அடுத்ததான் அனாலஜி. டாக்டர் அப்படின்னா மெடிசன். அப்போ டீச்சர் நாலேஜை போதிக்கிறார். அப்போ டாக்டர் மெடிசன் கொடுக்குறார், டீச்சர் நாலேஜை கொடுக்குறார். அப்போ பி தான் சொல்கிறான். ஆடோ நோட் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் ஒன்று. ரோஸு, லில்லி, ஜாஸ்மின், டூலிப்ஸ். ஸோ அப்படி கொடுக்குறாங்க சார். ரோஸ், லில்லி, ஜாஸ்மின், டூலிப் எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான். இதில் எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இப்படி எடுத்துக்கும். லில்லியை மட்டும் தனியாக சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா லில்லி அப்படின்றது அல்லி மலர், இது வாட்டரில் இருக்கக்கூடியது, நீர் நிலைகளில் இருக்கக்கூடியது. பட் ரோஸ், லில்லி, ஜாஸ்மின், டூலிப்பில் ரோஸு, ஜாஸ்மின், டூலிப்பில் நிலத்திலேயே பூக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து விச் ஷோஸ் த டிஃப்ரென்ஸ் சம்மர் வர்சஸ் வின்டர். சம்மருக்கும் வின்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சீசன், டெம்பரேச்சர் ஆப்போசிட்டாக இருக்குது. அஸ்டிக் ஸ்ப்ரிங், சம்மர் ஹாலிடேஸ். டெம்பரேச்சர் ஆப்போசிட்டாக இருக்கும். சம்மரில் வெப்பம் அதிகமாக இருக்கும், வின்டரில் குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா? சரி.
ஸோ சிமிலாரிட்டி கேட்டுக்கிறாங்க. ஓசனுக்கு சி, மவுண்டெயினுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓசன்னா பெருங்கடல், சீனா கடல், அதாவது மவுண்டெயின்னா பெரிய மலை தொடர்கள் இல்லையா? அப்போ அதுக்கு ஹில், குன்று அப்படின்றது தான் சரியாக இருக்கும். ஹில் தான் அதுக்கு ஆன்சர். சரி, ஸோ அடுத்து கதையில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மண்டே, தேர்ஸ்டே, சண்டே, ஃப்ரைடே, இதில் ஆட் ஒன் அவுட். ஆப்வியஸாக சண்டே தான். இப்போ ஏன்ட்டு கேட்டால் நான் சண்டே தாங்க அப்படின்றேன். ஏன்பா? அப்போ தான் லீவு, கறி மீனை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வவ்வல்ஸ் வச்சு எடுத்து பார்க்கலாமா? எஸ், எடுத்து பாருங்க. ஸோ மண்டேல எத்தனை இருக்கு? ஓ, ஏ, 2 வவல் இருக்கு. தேர்ஸ்டேல யூ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவல் தான் இருக்கு இல்லையா? சண்டேல யூ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவல் இருக்கு. ஃப்ரைடேலையும் ஐ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவல் இருக்கு. சோலி முடிஞ்சு, வவ்வல் வச்சு அவங்க கொடுக்கல. சரி, வேற என்ன சார்? ஓகே, மண்டேயோட டோட்டல் லெட்டர்ஸ் எத்தனை? 6. தேர்ஸ்டேயோட டோட்டல் லெட்டர்ஸ் 8. சண்டேயோட டோட்டல் லெட்டர்ஸ் 8, 6. ஃப்ரைடேயோட டோட்டல் லெட்டர்ஸ் 6. ஸோ இப்போ ஆப்வியஸாக தேர்ஸ்டே தான் அதுக்கு ஆன்சர். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் வவ்வல்ஸ் கரெக்டாக எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குது? 2 வவ்வல்ஸாக இருக்குது. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மட்டும் தனியாக இருக்குது. 8 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? சூப்பர். ஸோ அடுத்து அனாலஜி கொடுத்துருக்குறாங்க. லாக்கு கீ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, என்னன்றதை பார்ப்போமா? லாக்கு கீ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. டன். ஓகே, சொல்ல முடியுமே. லாக் அப்படின்னா கீ, அப்போ ப்ராப்ளம்னா சொல்யூஷன். சரிங்களா? எஸ், ஆன்சர் வராது, சொல்யூஷன். ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு. சரி, ஸோ அடுத்ததாக கேலண்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கேலண்டர் பேஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஓகேங்க. சரி. இஃப் January 1, 2000 வாஸ் சாட்டர்டே, வாட் வாஸ் February 1, 2000? நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கேலண்டர் சம்னா முதல்ல நம்ம செக் பண்ணது லீப் இயரான்னு செக் பண்ணுவோம். லீப் இயராக இருந்தால் உடனே என்ன பண்ணிடுவோம்? ஒரு நாள் ஆட் பண்ணணும் நம்ம மைண்டில் நிற்கும். எப்போ நிற்கும் அப்படின்னா February 28க்கு அப்புறம். சரிங்களா? அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா February 28 அதுக்கு முன்னாடி லீப் இயர்னாலும் நார்மல் இயர்னாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இப்போ February 1ன்றது February 28க்கு முன்னால தானே? ஷுவர் தானே? அப்போ அப்படியே நம்ம விட்டுறலாம். சரியா? ஸோ எந்த ஒரு பயமே நமக்கு தேவையில்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜனவரி 1ஆம் தேதி சாட்டர்டே அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஜனவரி 1 சாட்டர்டேனா 8ஆம் தேதி சாட்டர்டே, 15ஆம் தேதி சாட்டர்டே, 22 சாட்டர்டே, 29 சாட்டர்டே முடிஞ்சிருச்சு. ஜனவரி 29ஆம் தேதி சாட்டர்டே. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் 30, 31 February 1. அப்போ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ February 1 டியூஸ்டே அப்படின்னு சொல்லிடலாம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சரியா? ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் ஃப்ரம் மார்ச் 1, 2023 மார்ச் 1, 2024 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் நம்ம வருஷத்தை பார்க்குறோம். 2024 அப்படின்னா அது லீப் இயரு. அப்போ லீப் இயர்னா எத்தனை வருஷம் இருக்கணும்? 366 வருஷம் இருக்கணும். சரிங்களா? ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க? மார்ச் 1, 2023 மார்ச் 1, 2024 வரைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த 2023 365 நாள் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் 2024 366 நாள் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க டே எந்த டேயா அப்படின்னா February 29, 2024. அப்போ இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா டே, 366வது நாள். சரிங்களா? ரைட். ஸோ அப்பேற்பட்ட நாள் February 29. அந்த தேதி மார்ச்சுக்கு முந்தின நாள். அப்போ ஆப்வியஸாக இதுக்கு ஆன்சர் என்ன? 366வது நாள் இருக்குங்க. அப்போ 366 நாள். சரியா? ஓகேங்க. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறோம். வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் August 15, 1947? என்னன்னா அது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 15, 1947. சொல்லப்போனால் இது நம்ம சுதந்திரம் அடைந்த நாள். எந்த கிழமை நம்ம சுதந்திரம் அடைஞ்சோன்றது ஹிஸ்டரியில நம்ம படிச்சதே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா மிட்நைட் ஆஃப் ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு படிச்சிருப்போம். ஜவஹர்லால் நேரு வந்து டெல்லியில் கூடியத்தினான்னு படிச்சிருப்போம். என்ன கிழமைன்றதை நம்ம படிக்கல. ஸோ இப்போ இதை என்ன செய்யும்? ஹிஸ்டாரிக் டேட்டா. அப்போ ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் டேட்டா கேட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக எத்தனை போய் படிக்கிறது?
காந்தி பர்த்டே அக்டோபர் 2 1869 என்னைக்கு இல்லையா? நேரோட பர்த்டே நவம்பர் 14 1889 என்னைக்கு? இப்பெல்லாம் கஷ்டம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு என்ன ட்ரிக்னா டேஸுக்கு ஒரு கோட் வேர்ட் கொடுக்க போகிறோம் சார். டேஸ் எப்படி அப்படின்னா 0னா சண்டே, 1 அப்படின்னா மண்டே, சரிங்களா? 2 அப்படின்னா டியூஸ்டே, 3 அப்படின்னா அப்போ வெட்னஸ்டே, 4 அப்படின்னா தேர்ஸ்டே, 5 அப்படின்னா ஃப்ரைடே வந்துடும், 6 அப்படின்னா சாட்டர்டே. சரி, இது எல்லாமே டேஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கிறது. சரிங்களா? டேஸ் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்தது. அடுத்து மந்த், 4க்கு அடுத்து மந்த் தெரியணும் இல்லையா? இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர். சரிங்களா? ரைட், ஓகேயா? கிளியர் ஆக்குறோமா? டன்னா? சரி சார். ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கோட் இருக்குது. அந்த கோட் கொடுக்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. ஜான்னா 0, ஃபெப் 3, மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 6, மேக்கு 1, ஜூனுக்கு 4, ஜூலைக்கு 6, ஆகஸ்ட்டுக்கு 2, செப்டம்பருக்கு 5, அக்டோபருக்கு 0, நவம்பருக்கு 3, டிசம்பருக்கு 5. இந்த நம்பரை மட்டும் வேற வழியில் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 033614625 சரிங்களா? அதாவது 30, 60, 45, 25, 35 இது ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்போ 30க்கு மட்டும் 30 இல்லாமல் 33, 60யோட 1 கூட்டி 61, 45ஓட 1 கூட்டி 46, 25, 0, 35 அப்படி இருக்க போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 03361462535 ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோமா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஒரே இதுதான், கிட்டத்தட்ட 15ஓட மல்டிபிள் வர மாதிரி தான். 30, 60, 45, அதுக்கப்புறம் 5ஓட மல்டிபிள் ஆனால் 25, 35ன்னு கிட்டத்தட்ட அப்படி தான் வந்திருக்குது. எல்லாமே 5ஓட மல்டிபிள் மாதிரி தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் பாருங்க. என்ன கிழமை, அதாவது என்ன டேன்றது தெரிஞ்சிருச்சு, மந்த் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது அதோட ஜாலியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமே கிடையாது. ஒரு 400 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். 1600லேருந்து 1699 இருந்துச்சுன்னா 6ன்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்து 1700 ஆரம்பிச்சு 1799 வரை இருந்துச்சு அப்படின்னா அதை 4ன்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ரைட். 1800க்கு வந்து 1899 அப்படின்னா அதை 2ன்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. சரிங்களா? அடுத்து 1900 இருந்து 1999 வரைக்கும் அப்படின்னா அதை 0ன்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஐயா அப்ப 2000 இருந்துன்னா 2000 இருந்து 2100 வரைக்கும் வந்ததுன்னா அதை திரும்ப 6ன்னு ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இவ்வளவுதான். அப்போ இது ஈஸி. எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸ். அப்போ 6, 4, 2, 0, திரும்ப 6, 4, 2, 0 இப்படி தான் போய்கிட்டே இருக்க போகுது. நமக்கு இந்த 500 வருஷத்துக்குள்ளேருந்து கேட்டாங்கன்னா எப்படினாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். 1600 ஆரம்பிச்சு 2100 வரைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பேங்கிங், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா இதுக்குள்ளே தான் கேட்குறாங்க. இந்த 200 வருஷத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக. சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அதை ஆன்சர் பண்ணிடலாம். தெரிஞ்சிச்சுல? ரைட். இப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எஸ், ஆகஸ்ட் 15. எந்த வருஷமா? 1947. ஓகே, 5 ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கடைசி, அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். 47 அப்படியே 47 போடும். சரிங்களா? ரைட். செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல அதை நாம 4ஆல டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸை 4ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 11 வருது. சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணா நமக்கு 11 கிடைச்சிருது. ஓகே, ரைட். தேர்ட் ஸ்டெப், 3வது ஸ்டெப் இங்கே தான் பார்க்குறோம். எந்த தேதி அப்படின்னு பார்க்குறோம். தேதி 15. சரிங்களா?
ரைட்டு. எந்த மாதம் அப்படின்னு பார்க்குறோம். மாதம் ஆகஸ்ட். ஆகஸ்ட்னா 2ஆம் நம்பர் வந்துடும் இல்லையா? இங்கே பாருங்க, ஆகஸ்ட் இப்போ 2ஆம் நம்பர், அப்போ 2 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? இது மந்த். ஆகஸ்ட் வந்து உடனே எல்லாமே ஆகஸ்ட் 8 தானே அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. இதுதான் நமக்கு ட்ரிக்கு, ஷார்ட்கட்டும் கூட. இது டேட் 15 மந்த். அடுத்ததா இயர், எந்த வருஷம் அப்படின்றத பார்க்குறோம். 1947. இது எதுக்குள்ள வருது அப்படின்னா இதுக்குள்ள வருது இல்லைங்களா? ஆமா, இந்த கேப்புக்குள்ள வருது 1947. அப்போ 0. கிளியர் ஆக்குறோமா? 5 ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கடைசியில் இருக்க 2, அந்த கடைசி 2 டிஜிட் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அதை 4 ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர், அதாவது ரிமைண்டர் இல்லாமல் கோஷன்ட் எடுத்துக்கிறோம். டேட்டு, மந்த்து, இயர். ஓகே, எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 + 1 8, 10, 15 5, மிச்சம் 1 20, 30, 70. அப்போ 75 அப்படின்றது வருது. சரிங்களா? எஸ். இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வர ஃபைனல் ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 75 டிவைடட் பை 7 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 10 வந்துடுது. ரிமைண்டர் எவ்வளோப்பானா 5. அப்போ இந்த 5 தான் ரிமைண்டரு. சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? ரிமைண்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு 2 இடத்துல குழப்பமாக இருக்கும். ஒன்று, இந்த இடத்துல இங்கே நம்ம கோஷன்ட்டை மட்டும் எடுக்கிறோம், ரிமைண்டரை கண்டுக்கவே இல்லை. கடைசி ஸ்டெப்ல நாம ரிமைண்டரை மட்டும் எடுக்கிறோம், கோஷன்ட்டை கண்டுக்கவே இல்லை. கிளியர் ஆக்குறோமா? 75 7ஆல் வகுத்தோம்னா 10ஆல் வரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5 இருக்கு. இப்போ நான் போறேன் என்ன கிழவன் பார்க்கறதுக்கு. டேஸ் 5 இங்க இருக்கு, ஃப்ரைடே. அப்போ 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரைடே. கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? எஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த சம் மட்டும் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக் டேட்டா, ஒருவேளை இதே கொஸ்டினே நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜனவரி 26 1950, நான் என் பர்த்டே தான் கொடுக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் டென்ஷன் ஆயிருவீங்கல்ல, அதனால நாட்டுக்கு முக்கியம் ரிப்பப்ளிக் டே. இந்த ரிப்பப்ளிக் டே என்ன கிழமை வாங்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது, ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் a non-leap year, April 1 is Monday, what is December 31? அது லீப் இயரா இருந்தாலும் நான் லீப் இயரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா பிப்ரவரி 28க்கு அப்புறம் வரது எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க கொடுத்ததுமே பிப்ரவரி 28க்கு அப்புறம் தான். அடுத்து கேட்கறதும் பிப்ரவரி 28க்கு அப்புறம் தான். ஸோ அப்போ அது லீப் இயரா இருந்தாலும் நான் லீப் இயரா இருந்தாலும் எந்த சேஞ்சுமே வராது, அப்படியே இருக்க போகுது. ஒரு ட்ரிக்கியா நம்மள கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி சொல்றாங்க, நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையே இல்லை. லீப் இயர்னாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு வருதோ அதுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் தான் டிசம்பர் 31 வரும். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏப்ரல் 1 மண்டே ஆங்க, அங்கே டிசம்பர் 31 எப்போ அப்படின்றாங்க. நம்ம இதுக்கு ரொம்ப மெனக்கிடவே வேணாம். எத்தனை நாள் இதுக்கு இடையில இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஏப்ரலில் ஒரு 30 நாள் இருக்கு. சரிங்களா? மேல ஒரு 31 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன்ல ஒரு 30 நாள் இருக்கு. ஜூலையில் ஒரு 31 நாள் இருக்கு. சரி, அடுத்து ஆகஸ்ட்லேயே ஒரு 31 நாள் இருக்கு. செப்டம்பர்ல ஒரு 30 நாள் இருக்கு. அக்டோபர்ல ஒரு 31, நவம்பர்ல ஒரு 30, டிசம்பர்ல ஒரு 31 நாள் இருக்கு. இவங்க கேட்டதே டிசம்பர் 31 தான். அப்போ டிசம்பர் 31னா டிசம்பர்ல ஒரு 30 நாள் இருக்கு. ஏன்னா டிசம்பர் 31ஆம் தேதி என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 9 இருக்கா? அப்போ 9னா 270. எத்தனை 1 இருக்கு? 4 இருக்கு. அப்போ 274ன்னு கிடைக்குது. 274 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 39 வருதா? ஓகே, 273. 39 9 7 63. அவன் மிச்சம் 1 கிடைக்குது. கிளியர் ஆக்குறோமா? எஸ், 7ஆல் நம்ம வகுத்து பார்க்குறோம். வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 3 7 3s 21. சரிங்களா? மிச்சம் 6 இருக்கும். 64னா 9 7 63, மிச்சம் 1 இருக்கும். சரிங்களா? அப்போ 273னா 39ஆல் வகுத்தா கிடைச்சது. 274 வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் 1 இருக்குதுன்னா மண்டேக்கு அடுத்து ஒரு நாள், அது என்ன டே? அப்போ டியூஸ்டே. சரியா? எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாள் டிவைடட் பை 7 போட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வியை பாருங்க. How many Fridays are there in a year with 365 days starting on Wednesday? நல்லாவே நமக்கு தெரியும், ஒரு வருஷம், ஒரு இயர் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கு சார். 52 weeks plus 1 day. கரெக்டா? ஒரு வருஷம்னா 52 வாரம் இன் பிளஸ் 1 day.
சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப சப்போஸ் அது லீப் இயராக இருந்தது அப்படின்னா, அதே 52 வாரம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிளஸ் 2 டேஸ் வந்திருக்கும். பிளஸ் 2 நாள். கிளியர் ஆக்குறோமா? ஓகேங்க. சப்போஸ் இப்போ இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு வருஷம்னா 52 வரும் பிளஸ் 1 டே. ஓகே. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 365 நாள் இருக்கிறதுல ஸ்டார்ட்டிங் ஆன் வெட்னஸ்டேன்னு குடுத்துட்டாங்க. அப்போ இங்க பாருங்க. வெட்னஸ்டேன்னு அவங்க குடுத்ததுனால, நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி வெட்னஸ்டே. ஜனவரி 1ஆம் தேதி வெட்னஸ்டே. சரிங்களா? ஓகே. ஸோ அப்படின்னா, டிசம்பர் 31 அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப டிசம்பர் 30ஆம் தேதி வெட்னஸ்டே தான் இருக்கும். 52 வார கணக்குல 52 வாரம் வந்துருச்சு. 52 வாரம் பிளஸ் 1 டே. அந்த 1 டே தான் டிசம்பர் 31. அப்ப அது தேர்ஸ்டே ஆக இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ். ஒரு வருஷம்னா 52 வாரம் பிளஸ் 1 டே. அப்ப எந்த டேல ஆரம்பிக்குதோ, இப்ப சப்போஸ் ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையா இருந்ததுன்னா, டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாளா இருக்கும். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? ஓகேங்க. சூப்பர். இப்ப சப்போஸ் இது லீப் இயர்ன்னு வச்சுக்கோமே. ஒரு லீப் இயர் அப்படின்னா, அப்போ ஜனவரி 1ஆம் தேதி மண்டே. அப்ப டிசம்பர் 31 என்னைக்கு 2 நாள் தள்ளி இருக்க போகுது. அப்ப என்னைக்கா இருக்கும்? வெட்னஸ்டேயா இருக்கும். கிளியர் ஆக்குறோமா? லீப் இயர்னா ஜனவரி 1 என்னைக்கு வருதோ அதுல 2 நாள் தள்ளி டிசம்பர் 31 இருக்கும். சரியா? டன். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹவ் மெனி ஃப்ரைடேஸ் ஆர் தேர் இன் த இயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப 52 வாரம்னா 52 ஃப்ரைடே இருக்கும். ஏன்னா வெட்னஸ்டேக்கு அடுத்து தேர்ஸ்டே. ஸோ அப்ப 52 தான் இதுக்கு ஆன்சர். கிளியர் ஆக்குறோமா? சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. இப்ப சப்போஸ் இது 366 நாள்னு வச்சுக்கோமே. 365 டேஸ்க்கு பதிலா 366 டேஸ் இருந்தது அப்படின்னா, 366 நாள் இருந்துச்சுன்னா, எத்தனை ஃப்ரைடேஸ் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் மாறும். அது என்ன ஆன்சர்ன்றதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா போடுறீங்கன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி. அடுத்தது. வாட் இஸ் த டே 100 டேஸ் ஆஃப்டர் ஜனவரி 1, 2025? சரிங்களா? ஜனவரி 1, 2025 இருக்குது இல்லையா? ஆமா. அதிலிருந்து 100 நாளைக்கு அப்புறம் என்ன தேதி வருது? ஐ மீன் என்ன தேதி, என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஜனவரி 1 வெட்னஸ்டேயாம். குடுத்துட்டாங்க. சரி. இப்ப 100 நாள் தானே. அப்போ நான் என்ன பண்றேன்னா, சிம்பிள் 100/7 போட்டு பார்க்க போறேன். போட்டோம்னா நமக்கு என்ன வருது? 177 மிச்சம் 3 இருக்கும். 4 7s ஆர் 28 மிச்சம் 2. அப்ப ரிமைண்டர் 2 கிடைக்குது. எனக்கு இங்கே நான் கண்டுபிடிச்சுட்டேன். வெட்னஸ்டே பிளஸ் 2. அப்போ 100வது நாள்னா, அப்போ ரிமைண்டர் 2 கிடைக்குது இல்லையா? 98வது நாளும் வெட்னஸ்டே தான். அப்ப 99 100. வெட்னஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே. குடுத்ததுக்குள்ள ஃப்ரைடே 1 தான் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். சூப்பரா முடிச்சுட்டு போயிடலாம். சரியா? அடுத்தது. In 1900, February has how many days after Jan 31st அப்படின்றாங்க. 1900 அப்படின்றதுல பிப்ரவரிக்கு எத்தனை நாள் இருக்கும் ஆஃப்டர் ஜனவரி 31st? ஜனவரி 31க்கு அப்புறம் பிப்ரவரிக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறாங்க சார். அப்போ ஜனவரி இதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்க போகுது? ஆப்வியஸா எத்தனை நாள் இருக்க போகுது? லீப் இயரா அப்படின்னு பார்க்க போறோம். 1900 இட் இஸ் நாட் அ லீப் இயர். அப்போ லீப் செஞ்சுரி கிடையாது. பட் ஆப்வியஸா 1900 00 முடியுது. 4ல வகுப்படுது. ஓகே. ஸோ அப்ப அங்க 29 இருக்கும். புரியுதா என்னைக்கு இருக்காங்கன்னு? ஜனவரி 31க்கு அப்புறம் தான் பிப்ரவரியே வருது. ஜனவரி 31 அப்புறம் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறாங்க. 29 நாள் இருக்கு. இப்போ சப்போஸ் 2025ல ஜனவரி 31க்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்குன்னா 28 நாள் சொல்ல போறோம். ஏன்னா அது லீப் இயர் கிடையாது. அடுத்தது. If today is Monday, what day will be it after 100 days? 100 நாளே நமக்கு தெரியும் பிளஸ் 2 இப்பதான் பார்த்தோம். அப்ப மண்டே பிளஸ் 2னா வெட்னஸ்டே. அடுத்து how many leap years between 2000 and 2100? எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2000ல இருந்து 2100க்குள்ள அப்படின்னு. சரிங்களா? சப்போ 2000ல இருந்து 2100க்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸா 100 வருஷம் இருக்கு. கரெக்டா? எஸ். 100/4ன்னு போட்டோம்னா 25. அப்போ 25 லீப் இயர்ஸ் இருக்கு. சரியா? இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுல 2000 அப்படின்றது லீப் இயர். 2096 அப்படின்றதும் லீப் இயர். ஆனா 2100 இஸ் நாட் அ லீப் இயர். இது லீப் இயர் கிடையாது.
சரிங்களா? இதை நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அப்போ லீப் இயராக இருந்ததுன்னா 4ஆல டிவைட் ஆகணும், 400ஆலையும் டிவைட் ஆகணும். அது அந்த மாதிரி செஞ்சுரிஸ் மட்டும், ஒன்லி ஃபார் செஞ்சுரிஸ். சரிங்களா? செஞ்சுரி வந்துச்சுன்னா அந்த செஞ்சுரிக்கு மட்டும் 4ஆலையும் டிவைட் ஆகணும், 400ஆலையும் டிவைட் ஆகணும். அப்பதான் அந்த செஞ்சுரியை ஒரு லீப் நம்ம எடுத்துக்குவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே 2000 2100 இடையில ஒரு 25 இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து வாட் டே வாஸ் December 25, 2023? இது எப்படி போடுறது? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோமா, 23 ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் 23 டிவைடட் பை 4 அப்படின்னா 5 4s 20 வந்துடுது. 25ஆம் தேதி டிசம்பருக்கு 5 வருஷம் பார்க்குறோம் 2023. 2023னா 6. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டணும்னா 25 30 35 41 44 64 டிவைடட் பை 7 போகிறோம். 63 மிச்சம் 1 வருது. அப்போ 0னா சண்டே, 1னா மண்டே. சரிங்களா? ஸோ இப்போ 185க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மண்டே. கிளியரா இருக்கா? ஃபாஸ்டா போட்டோமா? ஷுவரா? ரைட்டுங்க. ஸோ இப்போ ட்ரிக்கு தான், அந்த ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா ஃபாஸ்டா ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது, இன் a calendar during a leap year how many months have exactly 30 days? 30 நாளுக்கு என்ன கணக்கு இருக்கு? லீப் இயரா இருந்தாலும் லீப் இயர் இல்லாமல் 30 நாள் அப்படியே தான் இருக்க போகுது. யார் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் ஆரம்பிக்குது. ஏப்ரல், அதுக்கப்புறம் மே போய் ஜூனு, ஜூலை ஆகஸ்ட் வராது, செப்டம்பருக்கு இருக்கு, அக்டோபருக்கு வராது, நவம்பருக்கு இருக்கு. அப்போ 4 மாசத்துக்கு. சரிங்களா? எஸ், 4 மாதங்களுக்கு. தப்பா போட்டிருக்கோமோ? ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 தான். ஆப்ஷன்ல இல்லையே, தப்பா கொடுத்துருக்காங்க போல. ஆமா, 4 தான் வருது. ஸோ 4 தான் ஆன்சர். சரிங்களா? கதையில் ஒரு ட்விஸ்ட். ஓகே, 4 தான் ஆன்சர் இருக்கு. ஓகேங்க, 186 4 மாதங்கள். ஸோ இப்போ ஜனவரி 1 1900 வாஸ் மண்டே. சரி, வாட் வாஸ் Jan 1 1904? ஈஸியாக சொல்கிறாங்க. 1900 வந்து 1904. ஓகே, அப்போ 1901ல் டியூஸ்டேயாக இருக்கும். அடுத்தடுத்த நாள் தானே வரும். அப்போ 1902ல் வெட்னஸ்டேயாக இருக்கும். 1903ல் தேர்ஸ்டேயாக இருக்கும். அப்போ 1904ல் ஃப்ரைடேயாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. 1904 லீப் இயர். அப்போ +1 போடணும். நிறைய பேர் பார்த்தோன்னே பாஞ்சிருவீங்க. நான் செட் பண்ணியிருந்தேன்னா ஃப்ரைடே முதல் ஆப்ஷனை வச்சிருப்பேன். நான் செட் பண்ணல, அதனால தப்பிச்சிட்டீங்க. அப்போ தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடேன்னு உடனே பாஞ்சிடக்கூடாது. ஏன்னா எக்ஸாம்ல அவசரத்தில் பாஞ்சிருவோம். லீப் இயர்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ ஃப்ரைடே +1 சாட்டர்டே தான் ஆன்சரு. சரிங்களா? ஓகேங்க. ஹவு மெனி டேஸ் இன் பிப்ரவரி 2100 அப்படின்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 2100 அது லீப் இயரானா 100 டபுள், கடைசி டபுள் டிஜிட்டு 4ல் வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர் தான். ஆப்வியஸாக இங்கே செஞ்சுரி. அப்போ இதை நம்ம லீப் இயரை கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் பிப்ரவரி ஹேஸ் 29 டேஸ். கிளியர் ஆக்குறோமா? அப்போ பிப்ரவரி 2100க்கு எத்தனை நாள் இருக்குன்னா 29 நாள் தான் இருக்கும். அதை லீப் செஞ்சுரியாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். காரணம், லீப் செஞ்சுரி அப்படின்னா அது 400ஆலையும் டிவைட் ஆகும். அப்படித்தான் அது லீப் செஞ்சுரியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இங்கே 29 நாள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 வந்துகிட்டே இருக்க போகுது. ஆனால் லீப் செஞ்சுரி கிடையாது. அடுத்து, இன் ஹவு மெனி வேஸ் கேன் 5 people கேன் பி அரேஞ்ச்டு இன் அ லைன்? இனிமேல் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்துருச்சு. 5 people கேன் பி அரேஞ்ச்டு இன் அ லைன். ஆப்வியஸாக டேரெக்டாக சொல்லலாம். அப்போ 5 பேர், 5 பாசிபிள் இருக்கு. அப்போ 5 ஃபேக்டோரியல் தான். 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 5 × 20, 6 120. சரியா? அடுத்தது, the number of combination of 5 items can be taken 3 at a time அப்படின்றாங்க. 5 items taken at 3. அப்போ 5C3 காம்பினேஷன் அப்படின்னு போட்டோம்னா என்ன வந்துடும்? அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 - 3னா 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அப்படியே போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருமா? அப்போ 4 × 5 டிவைடட் பை 1 × 2 அடிச்சோன்னா 2. 5 2s are 10. கிளியர் ஆக்குறோமா? அதாவது காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சார் நமக்கு அப்படின்னா NCR
இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கு ஆர்னா எவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படின்றது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் ஆர் ஃபேக்டோரியல் இதுதான் ஃபார்முலா சரிங்களா ஸோ காம்பினேஷனுக்கு இதான் ஃபார்முலா இஃப் இட் இஸ் அ பெர்முட்டேஷனாக இருந்தது இப்போ இங்க பாருங்க என்சிஆர் சாரி என்பிஆர் அப்படி இருக்கு இப்போ இது பெர்முட்டேஷனாக இருந்தது காம்பினேஷன் இல்லாம பெர்முட்டேஷனாக இருந்தா இதுக்கு என்ன பண்ணுவோம் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சரிங்களா பெர்முட்டேஷனா இது காம்பினேஷனா அது இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது in how many different four letter words can be formed using the letters of the word equation if repetition of letters is not allowed இந்த கொஸ்டின்ல ரிப்பீட்டேஷனே இல்ல ரிப்பீட்டேஷனே கிடையாது ஓகே டிஃப்ரெண்ட் 4 லெட்டர் வேர்ட்ஸ் வேணுமா டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் 8 லெட்டர்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ இது காம்பினேஷன் கிடையாது பெர்முட்டேஷன் தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ பெர்முட்டேஷன்னா 8 லெட்டர்ல இருந்து 4 வேணும் அப்படின்றாங்க அப்போ 8p4 தான் அப்போ 8p4னா என்ன வரும் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் வந்துருது சரிங்களா ஸோ அப்போ 4 ஃபேக்டோரியல் போச்சுன்னா என்ன வந்துருது 5 6 7 8 சரிங்களா அப்போ 7 8 சார் 56 6 5 சார் 30 அப்போ 56 3 அப்படின்னு போட்டு ஆன்சர் வந்துருமா 6 3 சார் 18 8 மிச்சம் 5 3 சார் 15 1 16 ஒரு 0 சேர்த்தனா அப்போ 1680 சரிங்களா ஓகேங்க ஸோ அடுத்த கேள்வி In how many ways can a committee of 5 members can be selected from a group of 8 men and 6 women such that committee contains exactly 3 men கொஞ்சம் வில்லங்கமான கொஸ்டின் மாதிரி தெரிஞ்சாலும் கிடையாது இது காம்பினேஷன் தான் ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 5 பேர் செலக்ட் பண்ணணுமா 8 பெண்கள் மற்றும் 6 விமன் அப்படின்னு சப்போஸ் இது மொத்தமாவே அப்போ 8 + 6னா 14 பேர்ல 5 பேர் வேணும்னா நான் என்ன பண்ணிடுவேன் 14C6ன்னு போட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இதுல கண்டிப்பா 3 ஆண்கள் இருக்கணும் அப்படின்றாங்க ஆணாதிக்கம் முடிச்சவங்களா இருப்பாங்க போல 5 பேர்ல கண்டிப்பா 3 பேர் ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க வச்சுட்டு போறாங்க நமக்கு என்ன சரி ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போறோம் ஆண்கள் 3 பேர் கண்டிப்பா இருக்கணும் எக்ஸாக்ட்லி 3 men ஓகே மொத்த ஆண்கள் 8 அப்போ 8 ஆண்கள்ல இருந்து 3 ஆண்களை நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா எஸ் அது போக ஏன் மொத்தம் 5 பேர்ல 3 தானே எடுத்திருக்கோம் மிச்சம் 2 பேர் விடும்ல இந்த 2 பேர் எங்க இருந்து எடுக்கணும் பெண்கள் இருந்து எடுக்கணும் அப்ப 6 பெண்கள்ல இருந்து 2 பெண்களை எடுத்துக்கப்போம் அவ்வளவுதான் கிளியரா இருக்கா இது எழுத தெரிஞ்சுன்னா போதும் ஆன்சர் வந்துடும் அப்போ ஒட்டு மொத்தமா 5 மெம்பர் செலக்ட் பண்ணணும் 5 மெம்பர்ல 3 பேரு ஆண்களாக இருக்க வேண்டும் அப்போ ஒட்டுமொத்த இருக்கிற ஆண்கள் 8 பேரு 8ல 3 ஆண்கள்னா 8C3 அப்போ மிச்சம் 2 பேர் தேவைப்படுதுல மொத்தம் 5 பேர் எடுக்கணும் அப்ப 2 பேர் தேவை அந்த 2மே பெண்கள் தான் எங்க இருந்து இருக்காங்க 6 பெண்கள்ல இருந்து ஒரு 2 பேர் எடுக்கணும் சரிங்களா சோ இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் அப்ப 8C3னா ஆப்வியஸா என்ன வரும் 8 ஃபேக்டோரியல் 8 மைனஸ் 3னா 5 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அப்படிதானே இதை நான் டைரக்டாவே எப்படி எழுதுறேன் அப்படின்னா இதை நான் டைரக்டாவே 5 5 போச்சுன்னா 6 7 8 டிவைடட் பை 1 2 3 இப்படி எழுதலாமா ஓகே அடிச்சோம்னா 2 3 சார் 6 முடிஞ்சிருச்சு மல்டிபிள் பை 6C2 அப்படின்றாங்க அப்போ இங்க 4 ஃபேக்டோரியல் போயிடும் அப்போ அதனால 5 × 6 டிவைடட் பை 1 × 2ன்னு போடுறேன் கண்ணுங்களா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு எஸ் சரி அப்போ 4 ஃபேக்டர் என்ன 6 - 2 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 4 போயிடும் அப்போ அதனால 5 × 6 தான் இருக்கும் 2ஐயும் இதே அடிச்சோம்னா 15 அப்போ 7 8 சார் 56 × 15 இதுதான் ஆன்சர் சரிங்களா ஓகே இது எப்படி சார் ஃபாஸ்டா போடுறது 15னா ஈஸியா போடலாம் அப்போ 56 × 10னா 560 சரிங்களா ஸோ அப்போ 560ல பாதி 280 முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்போ 4 மிச்சம் 1 5 6 8 840ன்றது இதுக்கு ஆன்சர் கிளியரா அப்போ 15 டேபிளுக்கு ஒரு ஷார்ட்கட் நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து 15 மல்டிப்ளை பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 0 சேர்த்துட்டு அதோட பாதியை சொல்லிடலாம் சரி ஆனா 15க்கான ஷார்ட்கட் நம்ம படிச்சுப்போம் மேக்ஸ்ல இப்போ பாருங்க 74 × 15 போடுறா அப்படின்னா டப்புன்னு என்ன பண்ணிடலாம் 740 டிவைடட் பை 740ல பாதி 370 கூட்டினா ஆன்சர் வந்துடும் சரிங்களா 148
இன்ட்டு 15. இது எப்படி போடுவீங்க? ஐயா அதே ட்ரிக் தாங்க. 148ஓட ஒரு 0 சேர்க்கிறோங்க. இதுல பாதி எவ்வளோன்னு பார்க்க போறோங்க. சரிங்களா? இதுல பாதி எவ்வளவு? 740 ஆட் பண்ணா வந்துற போகுது. சரியா? ஸோ இது சின்ன ட்ரிக். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. கத்துக்கின ட்ரிக்கை எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணணும்னா ட்ரிக் யூஸ் பண்ண பேர்ல கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுரும். அது சோலி முடிஞ்சிடும். அப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. சரி. அடுத்த கொஸ்டின் நோக்கி நகர்றோம். ஹவு மெனி 3-digit numbers can be formed using the digits 1, 2, 3, 4, 5, 6 and 7 ஒரு 7 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இட் cannot be repeated. முக்கியம் ரிப்பீட்டே ஆகக்கூடாதான். அந்த நம்பர் மஸ்ட் பி ஈவன். அழகா கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் அதுல ஈவன் நம்பரா இருக்கணும்னா அப்படி கடைசி டிஜிட் மட்டும் ஈவனா இருந்தா போதுமா? ரிப்பீட் வேற ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கடைசி டிஜிட் ஈவன் அப்படின்னா இங்க என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு? 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு இல்லையா? எஸ். அப்ப இந்த கடைசி டிஜிட் ஈவன்னா இங்க 3 சாய்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த கடைசி டிஜிட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்னா இந்த 3ல இருந்து 1 3C1. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அடுத்து இங்க ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதனால இந்த 2வது இருக்க இந்த டிஜிட் எடுத்துக்க போறேன். அப்ப இந்த டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு? 7ல 1 மட்டும்தான். அதுவும் இந்த 2, 4, 6 இது மட்டும் போயிருது. இது போக மிச்சம் 5 இருக்கும். அப்ப இங்க நடுவுல வர்றதுக்கு 6 இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா 6C1 6ல இருந்து 1 எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க கடைசி ஈவன் நம்பருக்கு ஒரு நம்பர் போயிருது. அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் போயிருது. மிச்சம் 5 நம்பர் தான் இருக்கும். அப்போ இந்த 100s டிஜிட்ல வரக்கூடியதுக்கு நம்ம என்ன இருக்கு அப்படின்னா 5ல இருந்து 1 தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது எழுத தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஈஸியா சொல்லிடலாம். கிளியர் ஆக்குறோமா? இது ஈவன் நம்பரா இருக்கணும்ன்றாங்க. அப்போ ஈவன் நம்பரா இருக்கிறதுனால இதை தான் நம்ம பண்றோம். 3ல இருந்து 1 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா அந்த 3ல இருந்து 1 எடுத்த போக மிச்ச 6 நம்பர் இருக்குல்ல 6ல இருந்து 1 எடுக்கிறோம். அடுத்து 5ல இருந்து 1 எடுக்கிறோம். இது எடுத்தோம்னா என்ன வந்துரும்? 5C1 5 தான் வரும். 6C1 6 தான் வரும். 3C1 3 தான் வரும். அப்போ 5 into 6 into 3 அப்படின்னா 5 6 30 33 சார் 90 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். Find the number of ways in which 6 people can be seated around a circular table. அப்போ சர்க்குலர் டேபிள்ல 6 பீப்புள் உட்காந்தா எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த சர்க்குலர் பொசிஷனுக்கு மட்டும் நமக்கு என்ன சார் அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் அப்படின்றது ஃபார்முலா. சரி இப்போ லீனியரா உட்கார வச்சுட்டா பிரச்சனை இல்லை. 6 பேரை வரிசையா உட்கார வைக்கணும். என்னப்பா வரும்? எத்தனை விதமா உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேட்டா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா சர்க்குலர்னா n-1 ஃபேக்டோரியல். அப்போ 6 - 1னா 5 ஃபேக்டோரியல் ஆன்சரு. 5 ஃபேக்டோரியல்னா 120. சரிங்களா? சப்போஸ் இது சர்க்குலர் இல்லாம லீனியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே என்ன பண்ணிடுவோம்? 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி 720 ஆன்சரா போட்டுருவோம். சரிங்களா? ஓகே. சர்க்குலர்னா n-1 ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. A bag contains 4 red balls and 5 blue balls. In how many ways 3 balls can be drawn from a bag such that at least 1 ball is red? ஒரே ஒரு பால் மட்டும் ரெட்டா இருக்கணும். ஒட்டு மொத்தமா 3 பால் எடுக்கணும்ன்றாங்க. சரி ஓகே. நம்ம PYQல இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு பால் ரெட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன பண்ணா ஒரு பால் மட்டும் ரெட்டா வச்சுக்க போறேன். ஏன்னா உங்க அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மினிமம் ஒரு பால் ரெட்டா இருக்கணும். அப்ப அட்லீஸ்ட் ஒரு பால் ரெட்னா 4 பால்ல இருந்து ஒரு பால் ரெட். சரிங்களா? இன்ட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கணும்? 5 பால்ல இருந்து 2 பால் எடுக்கணும். கணக்குங்களா? புரியுதா? மொத்தம் 3 பால் நான் எடுக்கணும். அப்போ அதுல ஒரு பால் ரெட்டா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு பால் ரெட்டா இருக்குன்னா இதுதான். சரி. ஸோ அடுத்து என்னம்னா 2 பால் ரெட் பாலா இருந்தா என்ன பண்ணலாம்? அப்ப பாருங்க 4 ரெட் பால்ல இருந்து 2 எடுத்துக்கிறேன். சரி. அப்ப மிச்சம் 1 எடுக்கணும்ல. 5 ப்ளூ பால்ல இருந்து 1 எடுத்துக்கிறேன். இப்போ 3 பால் எடுத்துட்டோமா? அடுத்ததா 3 பாலுமே ரெட் பாலா இருந்தா என்ன பண்றது? 4ல இருந்து 3 பால் எடுக்கிறேன். சரி. 5ல இருந்து ஒரு பால் கூட எடுக்கல. கிளியர் ஆக்குறோமா? இதை எழுத தெரிஞ்சா போதும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க 4C1 அப்படின்னா அப்ப என்னதான் வரும்? 4. 5C2 அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் வந்துரும். சரிங்களா? ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல் 3னா 4 into 2 அப்போ into 10 அப்படின்னு வந்துரும். சரியா? ஸோ இப்போ 4C2 அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் into 2 வந்துரும். அப்ப 6 வந்துருமா?
இங்க பாருங்க 4C2னா 4 ஃபேக்டோரியல், இது ஒரு 2 ஃபேக்டோரியல், இது 2 ஃபேக்டோரியல். அப்போ 2 கேன்சல் ஆகும். 3 into 4 அடிச்சோன்னா 6. சரிங்களா? 6 வந்துரும் இங்க. ஓகே. 5C1னா 5 தான். சரி. 4C3 அப்படின்னா 4C3ன்றாங்க. அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல். அப்போ 3 பண்ணா மிச்சம் 4 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்டு 1 முடிஞ்சிருச்சு. அப்போ 4 into 10 40, 6 5 சார் 30, 4. ஸோ டோட்டல் ஆட் பண்ணோம்னா 74 ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ 74 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? புரியுதா? எஸ். அவங்க அட்லீஸ்ட் ஒரு பால் மட்டும் ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு பால் மட்டும் ரெட், 4ல இருந்து ஒரு பால் மட்டும் ரெட்டா வச்சுட்டு மிச்சம் 2 ப்ளூ எடுத்துக்கிறோம். அடுத்து 4ல இருந்து 2 பால் ரெட்டா வச்சுட்டு மிச்சம் ப்ளூ எடுத்துக்கிறோம். 4ல இருந்து 3 பாலுமே ரெட்டா வச்சுட்டு ப்ளூ விட்டோம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு 74 வந்துருது. சரி. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. How many arrangements can be made out of the letters of the word mathematics அப்படின்றாங்க. மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சார். சரிங்களா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா 11 இருக்குது. சால்வ் பண்ணாமலே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ 11 ஃபேக்டோரியல் தான். இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, டி ரிப்பீட் ஆயிருக்கு. 3 ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 2 3. சூப்பர், முடிஞ்சிருச்சு. அதான் ஆன்சர். கிளியர் ஆக்குறோமா? சப்போஸ் இங்க இந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோமே, சோஷியல் அப்படின்னு இருக்கு. இதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா 1 2 3 4 5 6 6 இருக்கு. ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப 6 ஃபேக்டோரியல். அதே இது சயின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ் எத்தனை இருக்கு? 3 5 7 இருக்கு. அப்ப 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை ரிப்பீட் ஆகுது? சி ஒரு தடவை, இ ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது இல்லையா? அப்போ சி இ இது ஆன்சர். ஸோ இதை வச்சு தான் நம்ம போடுறோம். சரி, நம்ம மேத்தமேட்டிக்ஸ்க்கு 3 ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 ஃபேக்டோரியல போட்டிருக்கோம். 2 2 2. சரி, அடுத்ததா நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் 10 டிஃப்ரெண்ட் புக்ஸ் கேன் பி ஷேர்ட் பிட்வீன் 2 people such that one gets 7 and other gets 3. ஈஸியா சொல்ல முடியும். 10 புக் இருக்கான். அதை வந்து 2 பேருக்கு நம்ம பிரிக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஸோ இப்போ ஏ பி அப்படின்னு 2 பேரா பிரிச்சுக்கோ நம்ம. சரிங்களா? ஏ ஒருத்தன், பி ஒருத்தன். ஓகேயா? ரைட். இப்ப ஏக்கு 7 புக்கு, பிக்கு 3 புக்கு, அடுத்து பிக்கு 3 புக்கு, ஏழுக்கு 7 புக்கு. இதான பாசிபிளே. 10 புக் இருக்கு. அதுல ஒருத்தனுக்கு 7, இன்னொருத்தனுக்கு 3 வர மாதிரி 2 பேருக்கு இடையில பிரிங்க அப்படின்றாங்க. சரி, அப்ப கேஸ் 1 ஏக்கு 7 வர மாதிரி பிரிப்போமா? ஏக்கு 7 வர மாதிரி பிரிச்சோம்னா என்ன வரும்? 10C7 டிவைடட் பை 10C3. ஐ மீன் சாரி, கிளியர் ஆக்குறோமா? ரைட். ஸோ அடுத்து ஏக்கு 3 வர மாதிரி பிரிச்சோம்னா இங்க என்ன வரும்? 10C3 இன்ட்டு 10C7. அவ்வளவுதானங்க. ரைட். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா வந்துருமா நமக்கு? பாருங்க. அப்ப 10C7 அப்படின்னா என்ன வந்துரும்? ஓகே. 10C7 அப்படின்னா எப்படி போடுவோம்? 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்போ 7 போயிருச்சு அப்படின்னா 8 9 10 டிவைடட் பை 1 into 2 into 3. சரிங்களா? ஸோ அடிச்சோம்னா 3 3s are 9, 2ல அடிச்சோம்னா 4. அப்போ 4 3s are 12, 12 to 120. சரிங்களா? ஸோ இப்போ 120. சரி, ஸோ இப்போ இதுக்கு 120 வந்துடுது. 10C3 அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்போ 10C3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 ஃபேக்டோரியல், இங்கேயும் 7 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அதே தானே வருது? ஈக்குவல் டு 120. அதே தான். தெரியுதுங்களா? 10C7னாலும் சரி 10C3னாலும் சரி அதே தான். அப்போ 120 + 120 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 240. அப்போ 240 விதமாக நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். கிளியர் ஆக்குறோமா? ஓகே. ஸோ ஒருத்தனுக்கு 7 வர மாதிரி அப்படி பிரிச்சோம்னா அப்ப எப்படி பிரிச்சாலும் ஒரு 7 இவனுக்கு 3 நாளும் 120 தான் வருது. ஸோ அப்போ அப்படி பிரிச்சாலும் 120, இப்படி பிரிச்சாலும் 120 தான். ரெண்டையும் சேர்த்தா 240 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். சரி சார். அடுத்தது, there are 10 points in a plane, out of which 4 points are collinear. How many triangles can be formed using these points? 10 பாயிண்ட் இருக்காங்க. 10 பாயிண்ட் 4 வந்து கொலினியரா. கொலினியர்னா என்ன? நேர் கோட்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நேர் கோட்ல இருக்குன்னா அதை வச்சு நம்மளால ட்ரையாங்கிளை ஃப்ரேம் பண்ண முடியாது.
நேர்கோட்டில் இருக்குல்ல, அப்போ அதனால அதை வச்சு நம்மளால பண்ண முடியாது இல்லைங்களா? ரைட்டு. ஸோ ஒட்டுமொத்தம் ஒரு ட்ரையாங்கிளுக்கே நம்ம எவ்வளோ தேவைப்படும்? ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படுறதே ஒட்டு மொத்தமாகவே 3 பாயிண்ட் தான் தேவை இல்லைங்களா? ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படுறதே 3 பாயிண்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படுற மாதிரி 10C3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். 10C3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வந்துடும்? 8 × 9 × 10 டிவைடட் பை 1 × 2 × 3 போடுமா? அப்போ அடிச்சோன்னா இவ தான் பார்த்தோம் அது இல்லையா? எஸ், இங்கே 4 வரும், இங்கே 3 வரும், 120 வருது. 120 பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு சரிங்களா? இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்றாங்க. அப்போ 4 கொலினியர்னா மொத்தம் 3 பாயிண்ட் தேவையில்ல. 3ல் 4லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? 4லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? ஸோ மேபி அப்போ இந்த 4 பாயிண்ட்ல இப்படி கூட ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ புரியுதுங்களா என்னென்ன? அப்போ 4லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு கொலினியரில் 4லேருந்து ஒன்று எடுத்தோம்னா 4C1. 4C1னா 4. அப்போ 120 - 4 அப்படின்னா 116 இதுக்கு ஆன்சர். கிளியர் ஆக்குறோமா என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு? அப்போ 4 கொலினியர்னா அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா 4. அப்போ 120 விதமாக நம்மளால பண்ண முடியும். அதில் இந்த 4 பாயிண்ட்டையும் ஒரே பாயிண்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 தடவை 4 எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ 120 4 மைனஸ் பண்ணா 116 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வி, how many ways can the letters of the word leader can be arranged so that the vowels always come together? ஆதிகாலத்து கொஸ்டின். ஸோ இப்போ லீடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வவ்வலை தூக்கிட்டு LDR அப்படின்னு வந்துடுது, EAE அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ இதெல்லாம் ஒன்னாவே வரணும் அப்படின்றாங்க. ஸோ டோட்டலாக அதை எடுத்துக்கிட்டோம்னா இது மொத்தமாக 1 எடுத்துக்கிட்டோம்னா 4. அப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 ஃபேக்டோரியலாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இங்கே. இது ஏன்னா வவ்வல்ஸ் மொத்தமாக வரணுன்றதுனால 4 ஃபேக்டோரியல் எடுத்துக்க போகிறோம். சரி, எடுத்தாச்சு. 4 ஃபேக்டோரியல் ஜோலி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வவ்வல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த வவ்வல்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ வவ்வல்ஸ்குள்ளே 3 இருக்குது, 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது 2 ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்குது, 2 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் போட்டோன்னா என்ன வந்துடும்? 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும், 3 2ன்னு போட்டோம்னா 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3ன்னு வந்துடும். அப்போ 4 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ என்ன வரும்? 4 2s are 8, 8 3s are 24, 24 3s are 48, 72. அப்போ 72 ஆன்சர். என்னங்களா என்ன பண்ணியிருக்கோம்? புரியுதா? டன்னா? எஸ். அப்போ லீடர்ன்றது அரேஞ்ச் பண்ணுறோம். வவ்வல் எல்லாமே ஒன்றாவே வரணும்னா மொத்தமாக 4 கன்சிடர், 1 2 3 இது 4 கன்சிடர், ஏன்னா மொத்தமாகவே வரணும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4 ஃபேக்டோரியல் எடுத்துக்க போகிறோம். வவ்வலுக்குள்ளே பார்க்குறோம். அப்போ வவ்வலுக்குள்ளே எடுத்து பார்த்தோன்னா என்ன ஆர்டரில் வருது? EAEன்னு வரலாம். இங்கே பாருங்க, EAE அப்படி வரலாம், AEE அப்படின்னு வரலாம், EEAன்னு வரலாம். அப்போ இவங்களுக்குள்ளேயும் ஒரு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணோம், மொத்தம் 3 எழுத்து இருக்கு, ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கா? ஆமாப்பா இருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அதை போடுறோம். சாரி போட்டோம்னா நமக்கு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 வருது. ஸோ அப்போ 72 தான் ஆன்சர் இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. சரி, அடுத்த கொஸ்டின், இறுதி கேள்வி நோக்கி நகர போறோம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. How many ways can 5 prizes can be distributed among 4 students if each student is eligible for any number of prizes? அப்போ 5 பிரைஸை 4 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்களாம். அப்போ இதுதான் லிமிட் இல்லை, எனி நம்பர் ஆஃப் பிரைசஸ் அப்படின்றாங்க. எத்தனை பிரைஸா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது நம்ம ஃபார்முலா எல்லாம் போடுறது எப்படின்னு பார்ப்போமா? 5 பிரைஸ் இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரைஸ் ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இன்னொரு ப்ரைஸ் வாஷிங் மிஷின், அடுத்து பைக்கு, அடுத்து லேப்டாப்பு. ஓகேயா? ஸோ அடுத்து ஒரு வேற என்ன பார்க்குது, ஒரு டிவி வச்சுக்குவோம், ஃபர்னிச்சராக கிடைக்குது. ஓகே, ஸோ 5 ப்ரைஸ் இருக்குது. இப்போ 5 ப்ரைஸ் ஃப்ரிட்ஜ் 4 பேருக்குமே கிடைக்குது. ஏன்னா எனி நம்பர்னு சொல்லிட்டாங்க, நமக்கு தெரியல. வாஷிங் மிஷின் 4 பேருக்குமே கிடைக்குது, பைக்கு 4 பேருக்குமே கிடைக்குது, லேப்டாப்பு 4 பேருக்குமே கிடைக்குது, டிவி 4 பேருக்குமே கிடைக்குது. ஷுவரா? ஏன்னா அவங்க ஹவு மெனி வேஸ்ன்னு தான் கேட்டுருக்காங்க. அப்போ ஃப்ரிட்ஜ் 4 பேருக்குமே கிடைக்கலாம், வாஷிங் மிஷின் 4 பேருக்குமே கிடைக்கலாம், பைக் 4 பேருக்குமே கிடைக்கலாம், லேப்டாப் 4 பேருக்குமே கிடைக்கலாம், டிவி 4 பேருக்குமே கிடைக்கலாம். கிளியர் ஆக்குறோமா? எஸ். அப்போ இப்படி எடுத்துக்கோங்க. ஃபார்முலாவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, யோசிச்சாலே போதும்.
அப்போ 5 பிரைஸ் இருக்குது, மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. சப்போஸ் 5 பிரைஸுமே ஒவ்வொரு பிரைஸுமே 4 பேர் கொடுத்தா எத்தனை விதமா கொடுக்க முடியும் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்போ இதுதான். அப்போ 4 × 4 × 4 × 4 × 4. அப்போ 4 4 சார் 16, 16 4 சார் 64. சரிங்களா? 64 4 சார் 64னா 24. ஓகே, இங்கே வருது. அதை × 4 அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 1024 வருது. சரிங்களா? எஸ், 4 4 சார் 16, 16 256, 256 × 4 1024. கிளியர் ஆக்குறோமா? ஃபார்முலாவே இல்லாமல் யூஸ் பண்ணுறது. அப்போ ஃபார்முலா அதுக்கு என்ன சார்? ஐயா NK அப்படின்றது ஃபார்முலா. அப்போ n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 4, நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் இங்கே 5, 4/5 இது ஃபார்முலா. சரிங்களா? ரைட்டுங்க. சரி, அடுத்த கேள்வி, இன்றைய பதிலுடைய கடைசி கேள்வி. ஹவு மெனி வேஸ் டு ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் வித் 3 ஸ்டிக்ஸ் ஃப்ரம் 7 டிஃப்ரெண்ட் லென்த்? 7 டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கான். அதில் ஒரு ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 ஸ்டிக்ஸ் தேவையே இல்லை இல்லையா? ட்ரையாங்கிளாலே 3 பக்கம் வேணும் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஹவு மெனி வேஸ் டு ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் ஃப்ரம் 7 டிஃப்ரெண்ட் லென்த்? இது சும்மா இதர சேர்க்கை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமலே கூட ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ 7 டிஃப்ரெண்ட் லென்த் இருக்குது, அதுலேருந்து 3 ஸ்டிக் தான் நமக்கு தேவை. அப்போ 7C3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே 4 ஃபேக்டோரியல் வந்துருமா? ஏன்னா 7 ஃபேக்டோரியல் 7 - 3 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்போ பாருங்க, 4 இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 6 7 டிவைடட் பை 1 2 3. அப்போ 2 3 6 5 7 சார் 35 வேஸ் அப்படின்னு முடிச்சிடுறோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. இந்த டெஸ்ட்டுக்கான ஜிஎஸ்க்கும் எழுதியிருப்பீங்க இல்லையா? உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றத எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் இருக்குது. அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இதுதான். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் கேட்குறோம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கு, ஃபிகரல் சீரிஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது 4லேருந்து 50 கொஷின்ஸ் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு பிவைக்யூஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஸ்கூல் புக்ஸு, இப்படி எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தெரியும், கிளாஸஸு, டெஸ்ட் சீரிஸு எல்லாமே நமக்கு நம்ம ஆப்பில் இருக்குது. நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது, நிறைய டெஸ்ட் ஃப்ரீயாகவே இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. See you all in the next session. Wish you all the very 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 best. Thank you. தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி.